அடுத்ததாக இந்த மேடைக்கு வந்து பேச இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் ருத்ரன், வாங்க. வணக்கம் ருத்ரன். வணக்கம் அண்ணா. உங்க ஓவியம் வண்ண திரையில வந்திருக்கு. இந்த படம் யார் தேர்வு பண்ணி கொடுத்தா, என்ன பேச போறீங்க? அண்ணா, இந்த ஓவியம் வந்து அப்பா அம்மா 2 குழந்தைங்க கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்க வந்து வருங்காலத்தில் என் நினைகளை வந்து யோசிச்சு வராங்க. ஒரு அப்பா அம்மா 2 குழந்தைங்களோட கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க, என்னெல்லாம் நினச்சிட்டு வருவாங்க அப்படிங்கிறத இந்த ஓவியத்தின் வாயிலாக நான் பேச போகிறேன் அப்படின்னு ருத்ரன் ரொம்ப திண்ணமாக இந்த மன்றத்தில் வந்து பதிவு செய்ய காத்திருக்கிறார். சிறப்பாக பேசுங்க, வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. அனைவருக்கும் இனிய வணக்கம். அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது இட்கால பெண்கள் கூந்தலில் கனகாம்பரம் அரிது. அப்படி அரிதான காட்சியை ஓவியமாக நம் கண்முன்னால் நிறுத்திய திரு ராஜ்குமார் ஐயாவிற்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். பிஎம்டபிள்யூவில் பியூட்டி பார்லருக்கு போய் செய்து கொள்ளும் அழகை விட இந்த டிவிஎஸ் 50யில் வரும் இந்த குடும்பத்தின் இயற்கையான அழகை என்னவென்று சொல்ல. ராமாயண காவியத்தில் சுக்ரீவனின் உயிரை காப்பாற்றுவதற்காக ராமன் வாலியை மறைந்திருந்து தாக்கினார். அதே போல இன்றைய காலத்தில் தலைக்கவசம் அணியாமல் செல்லும் நம் உயிரை காப்பாற்றுவதற்காக போலீஸ் அதிகாரிகள் மறைந்திருந்து நம்மை தாக்குகிறார்கள். ஒரு பொறுப்புள்ள குடும்பத் தலைவனாக டிவிஎஸ் 50யில் சென்றதால் போலீசின் கருணை கோட்டாவில் அபராதம் செலுத்தாமல் தப்பி தன் குலசாமி கோவிலுக்கு சென்று வழிபட்டு வீடு திரும்புகிறார்கள். அப்படி அவர்கள் வீடு திரும்பும் பொழுது அவர்களின் வலிமிகுந்த எண்ணலைகளை காற்றலையில் கலக்கியதை சற்று சிந்திப்போமா? முதலில் தாய் என்ன அவளுக்காக வேண்டியிருப்பாள், ஏன்னா அவள் தாய் ஆயித்தே. பிள்ளைகள் பிறக்கும் முன் கருவறையில் இடம் கொடுத்தவள் இன்று வண்டியில் இருக்கையில் பாதியை தன் பிள்ளைகளுக்காக விட்டு கொடுத்திருக்கிறாள். நண்பர்களின் பிறந்த நாள் விழாவிற்கு பிஎம்டபிள்யூவில் சென்று தங்கத்தை பரிசாக அளிக்கும் பிள்ளைகளின் மத்தியில் தாம் பிள்ளைக்கு இன்னொரு குண்டூசி தங்கம் கூட சேமிச்சு வைக்கலையே என்ற அந்த தாயின் தவிப்பு எப்பொழுதுதான் அந்த குலசாமியின் காதுகளில் போய்விடுமோ? ராமாயண காவியத்தில் அயோத்தியா காண்டத்தில் நிறைய ரிஷி முனிவர்களை சந்திப்பதால் அவர்களின் ஆசீர்வாதம் முதலில் லக்ஷ்மணனுக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணி ராமர் லக்ஷ்மணனை முன்னாடி அனுப்பி ராமர் லக்ஷ்மணனை பின்தொடர்ந்து செல்கிறார். அதே போல தனக்கு முன் இந்த உலகத்தை தன்னுடைய பிள்ளைகள் கண்டு மகிழ வேண்டும் என்று தன் பிள்ளைகளை முன்னாடி அமர வைத்து அழகு பார்த்து தான் பின்னாடி அமர்ந்த அந்த வண்டியை ஓட்டிச் செல்கிறார் அந்த தந்தை. தாம் பிள்ளைக்காக 2 லட்சம் ஃபீஸ் கட்டி அந்த இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டேன் என்று பெருமையாக பேசிக்கொள்ளும் தந்தைகளின் மத்தியில் தாம் பிள்ளைக்கு வீட்டில் ஒரு கழிவறை கூட கட்ட முடியவில்லையே என்று வலியுடன் தவித்து கண்டிருக்கும் தந்தைகள் இன்னும் இங்கே வாழ்ந்து கொண்டேதானே இருக்கிறார்கள். இப்போ மூத்தவ நம்ம ஆண்டாள் நாச்சியார் மாதிரி. ஆண்டாள் நாச்சியார் எப்படி எல்லா பாசுரங்களையும் பெருமாள் மேல பாடிட்டு கடைசியில மெய்மை பெருவார்த்தை விஷ்ணு சித்தர் கேட்டிருப்பர், எல்லாமே என்னுடைய அப்பாவான பெரியாழ்வார் என்று கூறிவிட்டாள் ஆண்டாள். அதே போல என்னதான் என்னோட அப்பா என்ன முன்னாடி அமர வைத்து அழகு பார்த்தாலும் எல்லாமே என்னுடைய அப்பா என்று தன் தந்தையில் தோள்களில் சாய்ந்து கொண்டிருக்கும் அந்த அழகிலேயே தெரிகிறதே. அப்படி அந்த மாணவியின் சுற்றுலாக்கு செல்லும் அனைத்து மாணவிகளும் ஒன்று கூடி நம்ம எல்லாரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கலாண்டி என்று பேசும்பொழுது இவள் மட்டும் இல்லப்பா, நான் கன்னியாகுமரிக்கு நிறைய தடவை போயிருக்கேன், அதனால இந்த தடவை நான் வரல என்று தன் பள்ளிக்கூட சீருடைகள் ஓட்டைக்குள் தன் அனைத்து ஆசைகளையும் புதைத்து சேர்த்து தைத்து கொள்ளும் பிள்ளைகள் இன்னும் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டேதானே இருக்கிறார்கள். அடுத்தது கடைக்குட்டினாலே சிங்கமாயிற்றே. அவள் தன் தந்தையிடம் கூறுகிறாள், அப்பா, நம்மளுடைய வீட்டில் ஒரு மாமரம் இருக்கு, அந்த நீதான் விதைச்ச, அதுக்கு நீதான் தண்ணி ஊத்துற, அதை நீதான் வளர்க்குற, ஆனா அது உன்னுடைய இயல்புபடியா அது வேர்கள் விடுகின்றது, உன்னுடைய இயல்புபடியா அது கிளைகள் கிளைக்கின்றது, உன்னுடைய இயல்புபடியா அது கனிகள் கொடுக்கின்றது. என்னதான் நீ அதை வளர்த்தாலும் அது அதோடைய இயல்புபடிதானே அது கனிகள் கொடுக்கின்றது. அதே மாதிரிதான் நீ தான் என்னை விதைச்ச, நீ தான் என்னை பாதுகாக்கிற, நீ தான் என்னை வளர்க்கிற, ஆனா ஒரு நாள் நான் என்னுடைய இயல்புபடி நான் கனியாவேன், அப்பொழுது இந்த உலகம் என்னை வியந்து பார்க்கும். அப்படி இந்த சமுதாயத்தில் பல ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இவர்கள் எவ்வளவு உயிர்ப்போடு இருக்கிறார்கள் என்றால் இவர்களின் கனவு என்றோ ஒரு நாள் பலிக்கும் என்ற நம்பிக்கையில்தான்.
அப்படி இவர்களின் கனவு பலித்ததா என்பதை ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணையலாம். இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள். இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல். கோ-பவர்ட் பை மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், வெல்னஸ் பார்ட்னர் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா. விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணையலாம். இது ஓவிய சுற்று. நன்றி, வணக்கம். கொஞ்ச நேரம் இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ருத்ரன் வந்து பிரேக் கொடுத்துட்டாரு. அப்படியே நடுவர்கள்கிட்ட ருத்ரன் எப்படி பேசினாரு அதுக்கு கமெண்ட்ஸும் சொல்லிருங்கன்னு அவரே கேட்டிருந்துருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஓவியத்தை வச்சு அந்த ஓவியத்தை பின்னி நிறைய ஒரு படம் எடுக்கிற மாதிரி ஒரு கதையவே தன்னுடைய பேச்சில் வழங்கியிருக்கிற ருத்ரனுக்கு கைத்தடல்கள் மூலமாக வாழ்த்துக்களை பதிவு செய்கிறோம். 2 நடுவர்கள் உங்களுடைய பேச்சை ரொம்ப நுட்பமாக கவனிச்சிட்டு இருந்தாங்க. இருவரில் யார்கிட்ட முதல்ல மதிப்பீடுகளை கேட்கலாம்? அனியா கிட்டே கேட்கலாம். புதிதாக வந்த எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் பத்திரிகையாளர் மைப்பா அவர்கள்ட்டையே தொடங்கலாம் அப்படின்னு ருத்ரன் ஆசைப்படுறார். நீ சம்பாதிச்சு முதல்ல ஒரு BMW கார் வாங்கிடு. அப்புறம் பிரேக் அவர் கொடுக்கல. ராகவேந்திரனுக்கு பிரேக் கொடுத்துட போறாரு, எனக்கு கவலையாக இருக்குது. அந்த ரோலையும் சேர்த்து எடுத்துட்டாரு. கான்செப்ட் கரெக்டு, கண்டென்ட்டு அதில் ஒரு ரியாலிட்டி ஷோன்றதுனால சொல்கிறேன். இப்போல்லாம் ஹெல்மெட் இல்லைன்னா மறைஞ்செறிஞ்செல்லாம் போலீஸ் வரதில்லை. 4 போலீஸ் மெயின் ரோட்லேயே நிற்கிறாங்க. அதனால் பட் கண்டென்ட் நல்லா இருக்குது. அந்த இடையிடையில் அந்த பிரேக் கொஞ்சம் நிறைய வருது. 5 நிமிஷம் பேசுகிறதுல 1 நிமிஷத்தில் வரலாம் பிரேக். அது தவறு கிடையாது, வளர்ந்துன்னு வராங்க. பட் எடுத்த கண்டென்ட்டு, அந்த ஒரு கிராமிய சூழல், ஒரு TVS 50, ஒரு 4 பேர், ஆசை கனவுகள், கான்ஃபிடன்ஸ் நல்லா இருக்குது. பிரமாதம். நன்றி ஐயா. அன்பு அண்ணன் மைப்பா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து ருத்ரனுடைய இந்த அதி அற்புதமான ஓவிய சுற்றுக்கான பேச்சுக்கு நம்ம சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் என்ன மதிப்பீடுகளை கொடுக்குறாங்கன்னு கேட்கலாமா? கேட்கலாம். அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். இது 8வது சுற்றுறோம்னு நினைக்கிறேன். 4லேயோ 6லேயோ கொஞ்சம் ஏறி இறங்கினார் தம்பி. இந்த 8 சுற்றுகள்லையும் உன்னுடைய டேப்பை போட்டு பார்த்தா ஒன்னமாங் தி பெஸ்ட் எதுன்னா இதுதான். நன்றி ஐயா. அற்புதமான பேச்சு. ஆனால் உன்கிட்ட ஒரு படபடப்பு இருக்குது. சொல்லிடணும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக போக போகத்தான் உனக்கு முன்னாடி 1000 பேர் உட்கார்றது 2000 பேராக மாறுவான். நன்றி ஐயா. அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்களுக்கு நன்றி. 2 நடுவர்களுமே மிக சிறப்பான மதிப்புரைகளை வாழ்த்துரைகளாக ருத்ரனுக்கு வழங்கியிருக்கிறாங்க. செந்தமிழ் செல்லங்கள் கைத்தட்டி ருத்ரனுக்கு வாழ்த்துக்களை பரிசாக்குவோம். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி அண்ணா.